அக்கம் பக்கம் கிறவங்களா சாணம் தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போடுறாங்க. ஏண்டி பாய் நம்பிட்டு எனக்கு சாணம் தெளிக்கா இருக்குது, ஏங்க சாணம் தெளிடிய ஆயமா அப்படின்னு சொல்லான்னு பார்த்தா தோசை ஒன்னா போடுமே. 5 ஆச்சு 6 ஆச்சு அந்த போயிலே போச்சுங்க. 2 ராம 2 பகல் நான் என் மொண்டாட்டியும் உள்ளவே பத்துக்கு நிற்கிறோம். அக்கம் பக்கம் கிறவங்களா ஒளி சேர்ந்தாங்க. எங்கன்னா போட்ட வரத்தா கூட சொல்லிட்டு போவாங்களே அப்படின்னு எல்லாம் கும்ப சேர்ந்து என் கூட்டு கதவு சந்தில் வந்து பார்த்தாங்க. நான் என் மொண்டாட்டியும் உள்ள பத்துந்தமே செத்து போயிட்டோன்னு சொல்லிட்டு ஊரே புகார ஆகி போச்சுங்க. இவங்க ஆம்பியா மொண்டாட்டிக்குள்ள என்ன சண்டைக்காரி ஆச்சோ உள்ளவே செத்து போய் கிடக்குறாங்க. எல்லாம் கும்பக்குடி பேசுறாங்க. வாத்தியார்கிட்ட 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் ஒரு ஓடு 17 ரூபாய் கொடுத்து சீமோடு கவுத்து வச்சுக்கிறேன் என் வீட்டுக்கு. என் வீட்டு அனுக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்கெல்லாம் வீட்டு மேலே ஏறி ஓட்டம் ஓடிக்கிறாங்க. ஏன்னாப்பா இங்க போன மாசம் தான் வீட்டை கட்டணும், ஏன்டா ஓட்டம் ஓடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுமே. எதிர்ட்டு ஏகாமரம் கெட்ட மரத்தை வாசக்கால குத்துறான். ஏகமா இன்னும் ஆச்சரிக்கு 10,000 கூலி தரணும், ஏன்டா வாசக்கால கெட்ட மரல இடிக்கிறதுன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுமே. கது இச்சாங்க எண்ணெய மொண்டாட்டு தெருவில் போட்டு ஐவராங்க. மோளை அடிக்கிறவங்க மோளை அடிக்கிறாங்க, பாடை கட்டுறவங்க பாடை கட்டுறாங்க. ஏன்டா போய் உயிரா இருக்கும் போதே பாடை கட்டி மோளை அடிக்கிறீங்கன்னு கேட்டாலும் தோசை ஒன்னா போடுமே. எங்க சொந்தக்காரி எல்லாரும் வந்தாங்க. எண்ணெய மொண்டாட்டி குழப்பாடுறாங்க. எதுமா ஐயா குழப்பாட்டி பாறையில வச்சு கட்டி தூக்கின்னு போய்க்கிறாங்க. போய் நடுக்கட்டாங்க கோயிலாண்ட வச்சாங்க. என் கூட்டம் இருக்கிற அக்கம் பக்கிற ஆம்பளைங்க பேசுறாங்க. இவங்க 2 பேரும் ஆண்ட முன்னாடி இருக்கிறாங்க. பச்சைமனா பேயா வந்து கிளட்டா பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் கொத்தணும்.